நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி தி டோர் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். ஹாரர் த்ரில்லர் திரைப்படம் தி டோர். இப்படத்தில் ஜெய் தேவ் இயக்கியுள்ளார். இவர் இயக்குனர் மிஸ்கின் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். அதனால்தான் மேக்கிங் மிரட்டியிருக்கிறார். இப்படத்தை பாவனாவின் கணவர் நவீன் ரஜன் ஜூனியர் ட்ரீம் ஸ்டுடியோஸ் என்ற பட நிறுவனத்தின் கீழ் தயாரித்துள்ளார். இப்படத்தில் பாவனா 13 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவுக்கு திரும்பி வருகிறார். அதே பழைய பாவனா, பேசும் கண்கள், அழகான முகம், இளமை குறையாமல் பொலிவோடு நம்ம கலந்திருக்கிறார். நடிப்பிலும் நன்றாக நடித்திருக்கிறார். நடிகர் நடிகைகள் பாவனா, ஜெயபிரகாஷ், கணேஷ், வெங்கட்ராம், ரோஷினி, பைரி, வினோலியா, கபில் ஆறுமுகம், பிரியா வெங்கட், சித்தூரி, சங்கீதா, பாண்டி, ரவி, கிரீஷ், நந்தகுமார், சிவரஞ்சன் ஆகியோர் நடித்துள்ளனர். என்கேவி ஆர்கிடெக்டில் பணிபுரியும் மித்ரா பாவனா. இவரின் ஐடெக்கா ஜெயபிரகாஷ், வேல்முருகன். அதே அலுவலகத்தில் பணிபுரியும் விநாயக் மற்றும் பாவனாவின் தோழி ஷாலினி. இவர் மீடியாவில் பணிபுரிகிறார். பாவனாவுக்கு திருமண ஏற்பாடு செய்வதால் தன் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு ஒரு வாரம் பேசாமல் இருக்கிறார். தந்தை ஒரு வழக்கறிஞர். அவர் பேசாத சோகத்தால் வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு துர்மரணம் ஏற்பட்டு இறந்து விடுகிறார். அப்பாவை தேடி ஊருக்கு வருகிறார் பாவனா. அங்கு 24 மாடி குடியிருப்புகள் 10,000 ஏக்கருக்கு கட்டப்படும். அந்த பணி இருவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது. இவர் கட்டிட மேற்பார்க்க செல்லும் போது மேலிருந்து ஒரு கீழே விழுந்து இறந்து விடுகிறார். 6 மாதம் மட்டும் 4 கொலைகள். இது ஏன் என்று திடுக்கிடுகிறார். தோழி ஷாலினி உதவியோடு மருத்துவர் உதவி செய்ய என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார். அதற்கு ரியாஸ் என்னும் கதாபாத்திரத்தில் வரும் கணேஷ் வெங்கட்ராம் அவரும் உதவி செய்கிறார். ஒரு ஆவி அடிக்கடி பாவனா முன் வந்து அழுகிறது. அது ஏன் என்று என்ன நடந்தது. இது தவிர பாவனா தங்கியிருக்கும் வீட்டில் மரியம் என்ற அவருடைய தோழியையும் ஆவி ஆட்டி படைக்கிறது. அது ஏன். ஜெயபிரகாஷிடம் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு முன்னால் யார் அந்த இடத்தை வைத்திருந்தார்கள் என்பதை விரிவாக பாவனா கேட்க அந்த நடந்த விஷயத்தை சொல்கிறார். அதன் பிறகு கணேஷ் வெங்கட்ரா மற்றும் மருத்துவர் ஷாலினி, பாவனா அனைவரும் கொடைக்கானல் போகிறார்கள். அங்கு பல திடுக்கிடும் சமூகம் தெரிய வருகிறது. அது என்ன. பாவனாவின் அப்பா ரத்னா மரணத்திற்கு அந்த ஆவிக்கு என்ன சம்பந்தம். முன்னாள் காவல்துறை அதிகாரி குமார் பாவனா டீம் என்ன நடந்தது என்று கேட்டுவிட்டு போன பிறகு இறந்து போகிறார். அவருக்கும் இதற்கு என்ன சம்பந்தம். அது சம்பந்தப்பட்ட டாக்டர் செல்வா அவரும் இவர்கள் விசாரணைக்கு பிறகு இறந்து போகிறார். ஏன். மற்றும் பல முடிச்சுகளுக்கு காரணமாக இருக்கும் கோடை. ரவி யார். ராம் என்ற கதாபாத்திரம் படத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ராம் யார். 2 பெண் ஆவிகள், அம்மா மகள் என பாவனாவில் சொல்ல வருவது என்ன. 1992 அண்ணன் தம்பிகள் 3 பேர் ஒரே நேரத்தில் இறந்து போகிறார்கள். அவர்களுக்கும் இந்த ஆவிகளுக்கு என்ன சம்பந்தம் என்பதை விறுவிறுப்பாக பரபரப்பாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். ஒரு துப்பறி படம் பார்த்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.